சத்யா, பராசக்தி படம் வந்து தொடர்ந்து டிபேட்டபிளா இருந்துட்டே இருக்கு. ஏன்னா பராசக்தி படம் அறிவிச்சதுல இருந்து டைட்டில்ல தொடங்கி ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறமா ரிலீசிங் டேட்டு, படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய கான்ட்ரவர்சிஸ், இப்படி ஏகப்பட்ட வகையில வந்து அது ஒரு பேசும் பொருளா இருந்துட்டே இருக்கு. நிறைய விமர்சனங்களையும் வந்து சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு படமா இருக்கு. எல்லா திருப்பு முனைகளும் வந்து அந்த படத்துக்கு இப்போ ரிலீஸ்க்கு அப்புறமா டைரக்டர் ஒன்று சொல்றாங்க, எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் ஒன்று சொல்றாங்க, ஆர்டிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து டெல்லி போய் வந்து பிரதமர் கூட பொங்கல் கொண்டாடுறாங்க. இப்படி பல வகையில ஒரு டிஸ்கஷன் டாபிக்காவே அது இருந்துட்டு இருக்கு. பராசக்தி படம் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஒரு விஷயங்கள் எதிர்பார்த்து போனேன். அது எனக்கு பூர்த்தி அடையல அப்படின்றதுதான் என்னுடைய ஒப்பீனியன் அப்படின்னு நான் சொல்வேன். அது என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன். அது வந்து யாரும் வந்து அப்படி எடுத்துக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நான் ஒரு சில விஷயங்கள் எதிர்பார்த்தேன். எனக்கு அது வந்து பூர்த்தி செய்யப்படலை. ஓவராலா சொன்னா டிசப்பாயின்ட்மெண்ட் தான் அப்படின்னு தான் நான் வந்து அதை பாக்குறேன். முதல் நாளே கூட நான் போய் வந்து டிக்கெட் எல்லாம் வந்து புக் பண்ணி நான் போய் பார்த்தேன். ஸோ ஒரு டோட்டல் டிசப்பாயின்மெண்டோட தான் நான் வந்து வெளியில வந்தேன். ஸோ நீங்களுமே படம் பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு ஒரு மிக்சடான ஒப்பீனியன் இருக்கலாம். நிறைய பேருக்கு எல்லாரும் ஒரே ஒப்பீனியன்ல இருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு படம் பார்க்கும்போது என்ன தோணுச்சு? எப்படி இருக்கு படம்? நீங்க சொன்ன மாதிரி நமக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்ல வெளியில ஏற்படுத்தின ஹைப் அளவுக்கு படம் நிச்சயமா இல்லை, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அண்ட் நிறைய கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் இருந்ததையும் பார்க்க முடியுது. ஆப்வியஸா இது ஒரு சினிமா, கமர்ஷியல் டச் எல்லாமே தேவைதான். அது இல்லாம யாராலையும் ஒரு பிசினஸ் பண்ண முடியாது. இட்ஸ் ஓகே. ஆனா பாட்டுலாம் 2 பாட்டு இவ்வளவு தேவையா? இன்டர்வல் பாட்டு 2 பாட்டு அப்படின்றது 2 பாட்டு இன்டர்வல் முடிஞ்சோன்னா ஒரு சாங், அதெல்லாம் கொஞ்சம் நமக்கு லேக் ஆகுது. கொஞ்சம் நம்மள அந்த ஃபயர், அந்த கூஸ் பம்ப்ஸ் வர விடாம அதெல்லாம் தடுக்குதோ அந்த மாதிரி இருந்தது. அண்ட் படத்தை பொறுத்த வரைக்கும் அப்கோர்ஸ் இது ஒரு மொழிப்போர் பத்தின ஒரு படம் இல்லையா? ஸோ இது மொழிப்போர் ரிலேட்டடா ரொம்ப இன்டென்ஸா, ரொம்ப டீப்பா மொழியோட இம்பார்ட்டன்ஸை பத்தியும் இல்ல ஹிந்தியோட ஆதிக்கத்தை பத்தியும் பேசுவாங்களா அப்படின்னு கேட்டா அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் நம்ம போனோம். பட் ஆக்சுவலா படம் அது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அவங்க வெளியே காமிச்சிக்கிட்ட அளவுக்கு இல்ல ட்ரெய்லர்ல சொன்ன அளவுக்கு அது மொழிப்போர் பத்தின ஒரு படமா இல்லை. அது ஒரு 2-3 இண்டிவிஜுவல்ஸ்குள்ள நடக்கிற ஒரு படம். அதுல மொழிப்போர் பத்தி அவங்க பேசியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு கொடுத்துச்சு. கண்டிப்பா. இப்ப நீங்க சொன்ன மாதிரி மொழிப்போர் அப்படின்றது 2 இண்டிவிஜுவல்ஸ் சொல்லும் போது ஒரு ரொமான்டிக்கான ஒரு விஷயம் வந்து நடக்குது. சிவகார்த்திகேயனுக்கும் ஸ்ரீலீலாவுக்கும் வந்து அவங்களுக்கு மத்தியில ஒரு கெமிஸ்ட்ரி, அவங்களுக்குள்ள வந்து ஒரு காதல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதை சுத்தி வந்து அவங்களுடைய காதலுக்கு மத்தியில எப்படி இந்த ஹிந்தி திரிப்பு எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு. அந்த காலகட்டத்துல 2 கப்பிள்ஸ், அதாவது 2 பேர் வந்து அந்த டைம்ல வந்து காதலிக்கிறாங்க. காதலிக்கும் போது அவங்களுடைய பிரச்சனைகள் வரும்ல, 2 வீட்டார் பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த டைம்ல நாட்டுல இருந்த பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் படம் போச்சே தவிர எனக்கு வந்து அதை மையப்படுத்தி இருந்த மாதிரி எனக்கு தோணல. இதை நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னு பாக்குறேன். ஹீராமந்தின்னு ஒரு சீரீஸ் வந்து பார்த்திருப்பீங்க. ரொம்ப ஃபேமஸா வந்து பேசப்பட்டது, ரொம்ப பாப்புலரா இருந்தது. அதோடைய காஸ்டியூம்ஸ்ல இருந்து எல்லாமே பேசினாங்க. இந்த படத்துலயும் நம்ம காஸ்டியூமே எந்த வகையிலையும் வந்து குறை சொல்ல முடியாது. காஸ்டியூம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அப்பீலிங்கா, எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா இருந்தாங்க. எல்லாருமே பெர்ஃபெக்டா சூட் ஆச்சு அப்படின்றதான். இப்போ ஹீராமந்தியும் அந்த மாதிரி தான் நான் பாக்குறேன். ஹீராமந்தி வந்து ஃப்ரீடம் டைம்ல ஃப்ரீடம்காக ஃபைட் பண்றப்போ யாரெல்லாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க, வேசிகள்னு சொல்லக்கூடியவங்க கூட எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணிருந்தாங்க, அந்த டைம்ல லேபிள் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அப்போ அவங்க எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படின்றது ஒரு லவ்வோட, அவங்களுக்கு மத்தியில அந்த விமனுக்கு நடுவுல என்னென்ன நடந்துட்டு இருக்கு, அவங்க எப்படி ஒரு ப்ரைடா இருந்தாங்க, அங்க என்னென்ன எப்படி அந்த நடைமுறைகள் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதே டைம்ல ஃப்ரீடம் ஃபைட்டையும் வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த ஃப்ரீடம் ஃபைட் வந்து பெருசா இல்லை அப்படின்னு நிறைய பேருக்கு விமர்சனம் இருந்துச்சு. ஆனா அதை கூட வந்து ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுது. ஸோ இவங்களும் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம வெறுமனையே வந்து ஃபைட்டர்ஸ்ன்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அவங்கள தாண்டி மக்கள்லையும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்கள், அவங்கள இருந்து இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடிய பெண்கள்லாம் வந்து சரியான பெண்கள் இல்லை அப்படின்னு லேபிள் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க கூட ஃப்ரீடம்காக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது அந்த படத்துல. ஸோ அவ்வளோ ஒரு கரெக்டா வந்து அதை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க, பேலன்சிங்கா எடுத்திருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு அந்த படத்தை பார்க்கும்போது தோணுச்சு. ஆனா பராசக்தியில வந்து அந்த பேலன்ஸ் வந்து எங்கேயோ ஒரு மிஸ் ஆயிருச்சு அப்படின்றது மட்டும் ரொம்பவே நல்லா தெரியுது. ஏதோ இடத்துல இப்போ அதர்வா கேரக்டர் வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டர், நல்ல ஒரு எந்துவான ஒரு கேரக்டர் தான். ஆனா அந்த கேரக்டர் கூட அண்ணனோட பேச்சை கேட்காத தம்பி அப்படின்னு இருப்பாங்க தெரியுமா? அந்த ஒரு ஆர்வ கோளாறுல டப்புன்னு அந்த ரேலியில வந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி காமிச்சதோ அதெல்லாம் வந்து எனக்கு என்னமோ சரியா படல. என்னன்னா அவர் ஒரு மொழி போர்ல இருக்கிறாரு. மொழியினுடைய முக்கியத்துவம் வாய்ந்து ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாரு ஆரம்பத்துல இருந்து. திடீர்னு அண்ணன் சொல்லு பேச்சு, தம்பி வந்து ஆர்வ கோளாறு அப்படின்ற மாதிரி அதெல்லாம் எடுத்துட்டு போனது வந்து அந்த மொழி போராட்டத்துக்காண்டி அவங்க செஞ்ச ஒரு இதை வந்து எங்கேயோ ஒரு இடத்துல டிவியேட் பண்ற மாதிரி எனக்கு தோணுச்சு.
அண்ட் நீங்க சொன்னீங்கல்ல இது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணல, ஹீராமண்டியில் அது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு. ஸோ நான் இதுல பர்சனலா என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, நாங்க வந்து ஹிந்தியை அப்போஸ் பண்ணல, நாங்க ஹிந்தியை பத்தி தப்பா எதுவுமே பேசல, நாங்க தமிழோ இல்ல தெலுங்கோ மற்ற லாங்குவேஜஸை வந்து நாங்க எங்களோட இம்பார்ட்டன்ஸை பத்தி தான் நாங்க பேசுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு லைனை ஜஸ்டிஃபை பண்றதுக்காகவே ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்றோம், எல்லாரையும் நாங்க நியூட்ரலா ஆக்குறோம், எல்லா லாங்குவேஜும் நாங்க ஈக்குவலா ட்ரீட் பண்றோம் அப்படிங்கிறத காமிச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு 2-3 இடத்துல மட்டும்தான் ஹிந்தியோட ஆதிக்கம் என்ன பாதிப்பை ஏற்படுத்தும், ஏன் ஹிந்தியை வந்து திணிக்கிறதுனால இவ்வளோ பெரிய ஒரு போராட்டம், இவ்வளோ பெரிய ஒரு மாணவர்களோட மூவ்மெண்ட் இவ்வளோ பெருசு ஏன் தேவை இருந்தது அப்படிங்கறத அவங்க ஸ்ட்ராங்கா சொல்ல மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ரொம்ப மேம்போக்கா வந்து ஒருத்தருக்கு கருத்து இருக்கும் தெரியா. இப்போ நம்மளோட திங்கிங் லாங்குவேஜ்னு ஒண்ணு இருக்கும். திங்கிங் லாங்குவேஜ் வந்து எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதுலதான் வந்து அப்பதான் நம்ம வந்து ரொம்ப நல்ல யோசிப்போம், இல்ல ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடினரியான விஷயங்கள்லாம் அப்பதான் வெளியில கொண்டு வர முடியும் அப்படின்றதெல்லாம் இருக்கும். ஆனா அந்த ஒரு திங்கிங் லாங்குவேஜே வந்து அடிபட்டுரும், நம்மளோட தாய்மொழி தான் திங்கிங் லாங்குவேஜா இருக்கும். அது மாதிரியான இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் வந்து எனக்கு எங்கேயோ வந்து சொல்ல தவறிட்டாங்களோ, ரொம்ப மேம்போக்கா இது பண்ணலன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு எல்லாம் போயிடும், பின்தங்கிருவீங்க அப்படின்றது ரொம்ப மேம்போக்கா வந்து சொன்ன மாதிரி இருந்துச்சு. இதை பண்ணதுனால இப்போ தமிழ்நாடு வந்து அந்த டைம்ல அப்போஸ் பண்ணதுனால தமிழ்நாடு இப்போ எப்படி இருக்கு அப்படின்றதையோ, இல்ல அந்த டைம்ல அக்செப்ட் பண்ண மாநிலங்கள்ல என்ன மாதிரியான இம்பாக்ட் வந்து கிரியேட் ஆச்சு, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்ல தவறிட்டாங்க. இது வந்து டாக்குமெண்ட்ரி படமா மாறிடக்கூடாது, கமர்ஷியலா பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ஓகே தான். பட் ஸ்டில் அந்த இவங்க சொல்லக்கூடிய கான்செப்ட்ல இருந்து டிவேட் ஆயிட்டாங்க. இப்போ ஒரு கதையில வந்து நான் இதை தான் சொல்ல வரேன், அதை தான் படம் பிடிக்கிறேன், நீங்க ஏன் அதை சொல்ல, அந்த கேரக்டருக்கான எக்ஸ்பிளனேஷன் ஏன் அப்படின்னு கூட நம்ம கேட்கல. என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, நீங்க சொல்ல வந்த கான்செப்ட்ல இருந்து எல்லா இடங்கள்லயுமே டிவேட் ஆயிட்டாங்க. ஒரு சில இடங்கள்ல டிவேட் அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன், எல்லா இடமே வந்து ரொம்ப டிவேட்டடா வந்து எனக்கு தோணுச்சு. ஆரம்பத்துல இருந்தே வந்து ஒரு எமோஷனல் கனெக்ட் வந்து இல்லை. ஸோ இந்த இப்போ தமிழ்நாடு இல்ல தெலுங்கு பீப்புள்ஸோ இல்ல கன்னட பீப்புள்ஸோ எல்லாருக்குமே வந்து அந்த கனெக்டிவிட்டி இருக்கணும்ல. நம்ம மொழியை வந்து அழிக்கிறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவா அப்படி ஒரு நோக்கத்துல வரனாலும் இது ஒரு அந்த மாதிரியான ஒரு டிராபேக் இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வராங்க அப்படின்றப்போ ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா நம்மளுக்கு ஒரு கனெக்ட் வரணும் இல்லையா. ஐயோ இப்படியெல்லாம் இருந்திருக்கு, இவ்வளவு தூரம் போராடி இருக்காங்க, எவ்வளவு தூரம் வந்து மாணவர்கள் அப்படி இருந்திருக்காங்க அப்படின்ற அந்த கனெக்டிவிட்டியை ஒரு பாண்ட் இருக்கணும்ல ஆடியன்ஸ்க்கும் அந்த ஸ்டோரிக்கும் நடுவுல. அந்த ஒரு இது வந்து சுத்தமாவே வந்து செட் ஆகலை அப்படின்னு தான் நான் சொல்வேன். அண்ட் இன்னும் ஒரு சில இடங்கள்ல இது அந்த மொழிப்போர் பத்தின படம் அதுதான் சப்ஜெக்ட் அப்படிங்கிறத தாண்டி சிவகார்த்திகேயன் தான் சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி மாறிட்டாரோன்னு தோணுச்சு. எஸ்பெஷலி அந்த பொள்ளாச்சியில நடந்த அந்த மாஸ் மர்டர் இருக்குல்ல, அந்த சீன்ஸ் எல்லாம் காமிக்கும் போது நமக்கு அங்க நடந்த கொடூரத்தையோ அந்த கிரியாலிட்டியோ ஜாஸ்தியா கடத்தாம சிவகார்த்திகேயன் அப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு, சிவகார்த்திகேயனுக்கு அப்ப என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுது, அவர் எப்படி இதை டேக்கிள் பண்ண போறாரு, அதுலதான் நம்மளோட கவனம் இருந்ததே தவிர இங்க இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துட்டு இருக்கு, இதோட இம்பாக்ட் ரொம்ப பெருசு, உண்மையிலே இந்த மாதிரியான ஒரு கொடூர சம்பவம் நடந்திருக்கு, இதை ஒரு கிராமமே ஃபேஸ் பண்ணிருக்காங்க, அது பெருசா பேசப்படல அப்படிங்கிற அந்த ரியாலிட்டியை நமக்குள்ள கடத்தவே இல்லை. நம்ம மைண்ட் ஃபுல்லாமே சிவகார்த்திகேயனை சுத்தி பரபரப்பா ஓடிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் அவங்க இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ்டா எழுதி இருக்கலாமோ, இதை இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ்டா காட்சி அப்படிங்கிறதுதான். அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ வேல்யூபிளான சீனை கொஞ்சம் அவங்க லெத்தாஜிக்கா ஹேண்டில் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. 20+ கட்ஸ்ன்னு வேற சொல்றாங்க. ஸோ கட்ஸ்னால எனக்கு அந்த ஒரு கனெக்டிவிட்டி மிஸ் ஆச்சா அப்படின்றது தெரியல. ஒரு சீனுக்குமே வந்து டப்புன்னு இங்க நடந்துட்டு இருக்குது, இப்ப எதுக்குடா இதை காட்டுறீங்க, இதை ஏன்டா இப்ப காட்டுறீங்க, அந்த மாதிரியான ஒரு ஃபீல்லே வந்து படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஓவராலா வந்து படம் பாக்குறதுக்கு அப்பீலிங்கா இருந்துச்சு. எல்லாருமே கலர்ஃபுல்லா இருக்காங்க, ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்கு, நல்ல ஒரு ஜாலியான ஒரு டிராமா அப்படின்ற ஃபீல்ல வேணா பார்க்கலாமே தவிர இது வந்து ஒரு ஹிந்தி திணிப்புக்கான ஒரு படம் அப்படின்னு இதை வந்து நம்ம லேபிள் பண்ண முடியாது. இப்போ வந்து ஏதோ ஒரு டைம் பாஸ் ஆகணும் அப்படின்றப்போ இதை வேணா நம்ம பார்க்கலாம். சினிமாவோட நோக்கம் அப்படின்றது என்டர்டைன்மெண்ட், அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். பட் நீங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஜானர் ஆஃப் ஃபிலிம் அப்படின்றது வந்து அதுல ஜஸ்டிஃபை பண்ணப்படலை அப்படின்றது தான். இப்போ ஸ்ரீலீலாவோட கேரக்டரையும் நான் வந்து பேசணும்னு நினைக்கிறேன். ஸ்ரீலீலாவோட கேரக்டர் வந்து எதனால வந்து அந்த கேரக்டர் இப்போ ஃபீமேல் ஒரு டைரக்டர் அப்படின்றதுனால ஃபீமேல் ரோலுக்கு வந்து நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி ஓவர் டூ பண்ணிட்டாங்களோன்றதும் என்னுடைய பார்வையா இருக்கு. பொதுவாகவே சுதாகரோட படங்கள்ல அவங்க ஒரு ஃபீமேல் டைரக்டர், ஃபீமேல் வந்து ஒரு ஃபீமேல் எப்படி எழுதுறாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கும். அது வந்து இவங்களுடைய படங்களை வச்சு நிறைய பேசப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. இப்போ பொம்மி ரோலா இருக்கட்டும், அதே மாதிரி மதியோட ரோலா இருக்கட்டும், அந்த ரோல்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அந்த ரோல் வந்து எப்படி பேசும் அந்த கேரக்டர் வந்து அப்படியே வந்து ஒரு கேரக்டர் ஆர்க்குன்னு ஒண்ணு இருக்கும். ஆனா இந்த கேரக்டர் ஆர்க் வந்து அந்த அளவுக்கு வந்து சூட் ஆகல அப்படின்ற மாதிரி தோணும். சூட் ஆகலன்னு ஒருவேளை என்னால கனெக்ட் பண்ணிக்க முடியலையான்னு எனக்கு தெரியல. பட் என்னோட ஃபீல்ட்ல வந்து எனக்கு அது வந்து ரொம்ப கிளீஷேவா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஸ்ரீலீலாவோட ரோல் வந்துட்டு அந்த பொண்ணு வந்து பேசும்போது வந்து ஒரு பேனிக் ஆகிட்டு வந்து மைக்கை ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க.
ரொம்ப அன்ரியலிஸ்டிக்கா அந்த கீழே வந்து இறந்து கிடக்கிறவங்களுடைய டெட் பாடிஸை பார்த்த உடனே அவங்க வீரியமா பேசிடுவாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து டக்குன்னு ஒரு எமோஷனோட இதெல்லாம் வந்து இப்போ ஒர்க் அவுட் ஆகாதுங்க அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோணுது. அதாவது இப்போ உள்ளவங்க வந்து அதெல்லாம் நிறைய இடங்கள்ல பார்க்க ஆரம்பிச்சாங்க, நிறைய படங்கள் பாக்குறாங்க, இதெல்லாம் வந்து கடந்து வந்தாச்சு அப்படின்றதுதான் நான் ஸ்ரீலீலாவோட கேரக்டர்ல அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு பர்சனலா எனக்கு தோணுன விஷயங்கள். எனக்கு என்னமோ ஸ்ரீலீலாவோட கேரக்டர் ஆர்க் எல்லாமே கொஞ்சம் கன்வின்சிங்கா தான் இருந்தது. அப்கோர்ஸ் ஒரு சினிமா தனத்தோட தான் அதெல்லாம் இருக்கும், பட் எனக்கு அதுல பிரச்சனை இல்லை. ஆனா சென்சார் போர்டு பத்தி நம்ம ஒரு விஷயம் கண்டிப்பா இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். சென்சார் போர்டு நினைச்சா ஒரு படத்தோட சோலையே உடைச்சிட முடியும் அப்படிங்கிறது இந்த படத்துல ஜஸ்டிஃபை ஆயிடுச்சோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே பேசணும், இந்த படம் எந்த விதத்துலயும் ஒரு கூஸ் பம்ப்ஸை நமக்கு கொடுக்கல, நமக்கு வந்து ஒரு அந்த மொழி போற வந்து நமக்குள்ள கடத்தல அப்படிங்கிறத பேசுறோம்ல. இதுல படத்தோட மேக்கிங் டீம் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத தாண்டி சென்சார் போர்டு இதுல பெரிய வேலை செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நான் பர்சனலா ரொம்ப பிலீவ் பண்றேன். ஏன்னா நிறைய இடங்கள்ல அந்த கட்ஸ் இருந்ததா இருக்கட்டும், மியூட் இருந்ததா இருக்கட்டும், தீ பரவட்டும் அப்படிங்கிற வேர்ட் எனக்கு புரியவே இல்லை. அது தமிழ்நாடோட சட்டமன்றத்தோட அவை குறிப்புல இருக்கு, அண்ணா பேசினது. சோ அவை குறிப்புல இருக்கிற ஒரு விஷயத்த சென்சார் போர்டுல ஏன் மாத்தணும் அது புரியவே இல்லை. ஏன்னா தீ பரவட்டும் அப்படிங்கிறது எவ்வளவு வேல்யூபிளா இருக்கு, அது கேட்கறதுக்கே எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குல்ல. ஸோ அதை நீதி பரவட்டும் அப்படின்னு மாத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சென்சார் போர்டு தலையிடும் போது அவங்க நினைச்சாங்கன்னா ஒரு படத்தோட டோனையே மாத்திர முடியும், ஒரு படத்தோட இம்பாக்டையே குறைச்சிட முடியும். ஸோ அவ்வளோ பவர் இருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நிறைய இடத்துல மியூட்ஸ், நிறைய இடத்துல அந்த கட்லாம் அப்படியே தெரியுது. ஸோ அதெல்லாம் இல்லாம இருந்திருந்தா மேபி இந்த படம் கொஞ்சம் ஓவராலா வேற ஒரு டோன்ல இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டரா இன்னும் கொஞ்சம் ஒரு இம்பாக்ட் படமா இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. இப்போ வந்து சுத்தமா நான் டிசப்பாயிண்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு நான் சொல்றேன் இல்லையா, அது வந்து மேபி ஓகே அப்படின்ற ஒரு ஃபிலிம் அப்படின்ற ஓகேவான ஒரு ஃபீல் வந்து கொடுத்துருந்துருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு மியூட்ஸ், இந்த மாதிரி நிறைய கட்டெல்லாம் வந்து இல்லாம இருந்திருந்தா நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஜெயம் ரவியோட ரோலா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவங்களுடைய ஆக்டிங்கை வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனா சில இடங்கள்ல எனக்கு வந்து ஆர்டிஃபிஷியலா தோணுச்சு. நான் நிறைய பேர்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணேன், நிறைய பேர்கிட்ட பேசினப்போ அவங்களுக்குமே அந்த ஃபீல் கொடுத்தது அப்படின்றதுதான். ஆக்டர்ஸ் வந்து இப்போ ஸ்ரீலீலாவோட ரோல் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டா அவங்க வந்து ரோல் பிளே பண்ணியிருந்தாங்க, நல்லா நடிச்சிருந்தாங்க. ஆனா லீட்லயே வந்துட்டு எனக்கு வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா வந்து எனக்கு தோணுச்சு. அந்த கேரக்டர் வந்து டெலிவர் பண்ற விஷயங்கள், பேசுறது, சிரிக்கிறது, இதெல்லாம் வந்து எனக்கு ஆர்டிஃபிஷியலா வந்து தெரிஞ்சிச்சு நிறைய இடங்கள்ல. அண்ட் சுதா கொங்கரா பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அவங்க எடுக்கும் போது இன்னும் கொஞ்சம் இதை போல்டா அணுகிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, நான் யாரையுமே குறை சொல்லலை, நான் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்றேன், இங்க எல்லாரையும் நான் வந்து இருக்கிற பிரச்சனை என்ன அப்படிங்கிறத அப்படியே காமிக்க மாட்டேன், எல்லாரையும் கொஞ்சம் செட்டில் டவுன் பண்ணி தான் காமிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு பவுண்டரி லைனுக்கு பின்னாடி நின்றுட்டு இந்த சப்ஜெக்ட் அவங்க அணுகுன மாதிரி தான் எனக்கு இந்த படம் பர்சனலா தெரிஞ்சது. ஒரு சில படங்கள்ல நம்ம சாதிய ஒடுக்குமுறையை பத்தி பேசுற படங்கள்ல எல்லாம் அங்கங்க ஒரு குறியீடு இருக்கும், ஒரு கேலண்டர்லயோ இல்ல பின்னாடி இருக்கிற போஸ்டர்ஸ்லயோ நம்ம ஒரு சின்ன சின்ன குறியீடு பார்ப்போம், அது நம்மளால ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும், அது ரொம்ப ரசிக்கும். அதையே உட்கார்ந்து டீகோட் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க அதுக்கான வேலையே இல்லாத மாதிரியான எங்கேயுமே எந்த அடையாளமுமோ இல்ல எந்த ஒரு ஹிண்ட்ஸுமோ நான் கொடுக்க மாட்டேன், நான் யாரையுமே இங்க குறை சொல்ல மாட்டேன், நடந்த விஷயத்த ரொம்ப சுகர் கோட்டடா அப்படியே உங்க கண்ணு முன்னாடி காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இதை அணுகியிருந்தாங்க. சோ இதை கொஞ்சம் பெட்டரா அணுகியிருந்திருக்கலாம் அப்படிங்கிறதும் எனக்கு ஒரு மிகப்பெரிய குறையா இந்த படத்துல தெரிஞ்சு. நீங்க சரியான ஒரு வேர்ட் யூஸ் பண்ணி சுகர் கோட்டட் அப்படின்றது வந்து சுகர் கோட்டடா பண்ணதுனால தான் ரியாலிட்டியோட அது பொருந்தலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்னு வந்து இந்திரா காந்தியை வந்து அதில் காமிச்சிருப்பாங்க, அது இந்திரா காந்தி தான் சொல்றாங்கன்னு அப்பட்டமா தெரியும். இந்திரா காந்தியை வந்து நிறைய படங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம். அது அந்த மாதிரியா இந்திரா காந்தி வந்து கதைகள்ல தேவைப்பட ஆரம்பிச்சதுல இருந்தே ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் வந்து இந்திரா காந்தி ரோல் பிளே பண்றதுக்கு அவங்கள மாதிரியே பண்றவங்க, அவங்க மேல இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவங்க, அவங்க மேல பற்று உள்ளவங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து இந்திரா காந்தி மாதிரியே இருக்கக்கூடியவர்கள், அவங்கள மாதிரியே முடி வச்சுப்பாங்க, அவங்கள மாதிரியே ட்ரெஸ் பண்ணுவாங்க, இது மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இந்த படத்துல வந்து இந்திரா காந்தியோட ரோல் வந்து ரோல்ன்றதை தாண்டி அவங்களுடைய அப்பியரன்ஸே வந்து ஜஸ்டிஃபைடா இல்லை அப்படின்னு தோணுச்சு. ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்றது அரசியல் வட்டாரத்திலேயே காங்கிரஸ் தரப்புல இருந்து கேள்வி எழுப்பப்படுது. அஃப்கோர்ஸ் இந்திரா காந்தி பார்க்கும்போது ஒரு அப்பீலிங்கான ஒரு ஆள், அவங்க ஒரு பார்த்தாலே வந்து இன்ஃப்ளூயன்ஸான ஒரு பர்சன், ஒரு கரிஸ்மான்றது அவங்களுக்கு இருக்கும். அவங்க வந்து சில பேர் வந்து கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான லீடர்ஸ், அவங்க ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு லீடரா இருப்பாங்க. அந்த மாதிரி ரெண்டுமே மிக்ஸ் பண்ண ஒரு ஆள் மாதிரி தான் இந்திரா காந்தி அவர்கள் வந்து பார்ப்பாங்க. இன்னொன்று ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அப்படின்றப்போ அது இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டார் மாதிரி அவங்களுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு விமன் பிரைம் மினிஸ்டர் அப்படின்றது. ஸோ அவங்கள வந்து காமிச்சது வந்து நிறைய இடங்கள் க்ளோஸ் அப்ல காட்டும் போது
எனக்கு ரொம்ப உண்மையாவே வந்து ஃபீல் ஆன ஒரு விஷயம் தான். ஏன்னா மேக்கப்லாம் வந்து உடஞ்ச மாதிரி வந்து தோணுச்சு. ஏன் இப்படி காமிச்சிருக்காங்க, இந்திரா காந்தி ஏன் இப்படி காமிக்கிறாங்க அப்படின்னு நான் வந்து நிஜமாவே வந்து நாங்க படம் பார்க்கும்போதே என் பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட் கிட்ட நான் வந்து சொன்னேன். அந்த மாதிரி தான் வந்து அவங்களை காமிச்சிருந்தாங்க. ஸோ அப்படி ஏன் காமிக்கணும் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. அதுதான் வந்து சில இடங்கள்ல நீங்க சொன்ன மாதிரி சுகர் கோட்டடா காமிச்சிட்டு அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ நீங்க சொன்ன மாதிரி தான் இந்திரா காந்தி உட்பட பல தலைவர்களை பத்தி, தலைவர்களோட எவல்யூஷன் பத்தி பேசுற ஒரு படமா தான் இது இருந்திருக்கணும். பட் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்ல தப்பு பண்ணது வந்து ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. அவ்வளவு போல்டா இல்ல அவ்வளவு ஓப்பனா என்னால இந்த கதையை ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னா பெட்டர் அவங்க இதை அவாய்ட் பண்ணிருக்கலாம். இல்ல எங்கேயாவது ஒரு சின்ன சின்ன டச்சா அவங்களோட படங்கள்ல இதை காமிச்சிட்டு போயிருந்திருக்கலாம். பட் இதை மையக்கருவா எடுத்து பண்றவங்க இன்னுமே இதை கொஞ்சம் பெட்டரா அணுகிருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தமா இருக்கு. டிஎம்கே வந்து படம் எடுக்கும் போதே வந்து இந்த படத்துக்கு ஆதரவு கொடுத்ததுனால வந்து அவங்களே வந்து மாட்டிட்டு முழிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தெரியுது. படத்தை வந்து பார்த்துருந்துருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. மேபி அவங்களுக்கு இந்த கட்ஸ் எல்லாம் முன்னாடி பார்த்ததுனால சாட்டிஸ்ஃபைடா இருந்ததுனால ப்ரமோட் பண்ணாங்களா இல்லை என்னன்னே தெரியல. பட் அவங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் இதுவா அப்படின்றது தான் என்னுடைய கேள்வியா இருக்கு. டிஎம்கே வந்து அவங்களுடைய மொமெண்ட் அப்படின்றது கலைஞர் அவர்கள், அண்ணா அவர்கள் எல்லாம் முன்னிருந்து பண்ண ஒரு விஷயம் இந்த மாதிரியான ஒரு அவுட்புட்டா வந்திருக்கு அப்படின்றத அவங்களே எதிர்பார்த்திருப்பாங்களான்றதான் என்னுடைய கேள்வியா இருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. பராசக்தி படத்தினுடைய எங்களுடைய ஒப்பீனியன்ஸை வந்து நாங்க வந்து எடுத்து வச்சிருக்கிறோம். நீங்க படம் பார்த்துட்டீங்களா? படத்தை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத கண்டிப்பா உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்க. நன்றி.